மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தரம் 7 வகுப்பின் கணித பாடத்தின் 3ஆம் தவணைக்குரிய அலகாகிய விகிதங்கள் எனும் அலகு பற்றி கற்க உள்ளோம். இந்த விகிதங்கள் எனும் அலகின் தேர்ச்சி அன்றாட தேவைகளை இலகுவாக்கிக் கொள்வதற்கு விகிதங்களை பயன்படுத்துவர். இதற்குரிய தேர்ச்சி மட்டம் விகிதம் தொடர்பான அறிவை பயன்படுத்தி வளங்களை நீதியான முறையில் பங்கிட்டுக் கொள்வர். இதற்குரிய கற்றல் பேறுகளாய் உள்ளன. 1. ஒரு பெருமானத்தை 3 உறுப்புக்கள் வரையிலான விகிதத்திற்கேற்ப பங்கிடுவர். 2. ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தரப்படும் போது மொத்த அளவை காண்பர். 3. ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தரப்படும் போது மற்ற விகித உறுப்புக்குரிய பெருமானத்தை காண்பர். 4. விகிதம் தொடர்பான அறிவை செயன்முறை சந்தர்ப்பம் ஒன்றில் பயன்படுத்துவர். பாடப்பிரவேசம். இந்த பாடத்துக்குள் நாங்கள் செல்வோம். நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எண் தொகைகளை ஒப்பீடு செய்யும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. அவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, மாணவர்கள் பரீட்சைகளில் தாம் பெற்ற புள்ளிகளை ஒப்பிட்டு பார்த்தல். பாடசாலை ஒன்றில் பரீட்சை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் மாணவர் இருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்களுக்கிடையே தங்களுடைய புள்ளிகளை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அங்கே எண் தொகைகள் காணப்படும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை நோக்குவோம். தந்தையொருவர் தனது பிள்ளைகளுக்கு வழங்கிய இனிப்புகளின் எண்ணிக்கையை பிள்ளைகள் ஒப்பிட்டு பார்த்தல். தந்தையொருவர் வெளியிலே சென்று வரும் பொழுது, வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வாங்கி வருவார். அதன் போது அந்த பிள்ளைகள் தங்களுக்கிடையே கிடைத்த இனிப்புகள், அண்ணா தம்பியாக இருந்தால் அவர்கள் அண்ணாக்கு எத்தனை இனிப்பு, தம்பிக்கு எத்தனை இனிப்புகள் கிடைத்தது என்று ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இங்கு எண்ணிக்கைகள் ஒப்பிடப்படுகின்றன. அடுத்தது 3வது சந்தர்ப்பம், இரு வியாபாரிகள் குறித்த தினத்தில் தம்மால் விற்பனை செய்யப்பட்ட கத்தரிக்காய்களின் திணிவுகளை ஒப்பிட்டு பார்த்தல். சந்தை ஒன்றிலே இரு வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபடும் போது அங்கே அன்றைய தினம் விற்பனை செய்த கத்தரிக்காய்கள் அங்கே திணிவுகளை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். திணிவுகள் எண்பெருமானமாக காணப்படும். அடுத்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். சீமெந்து சாந்து தயாரிப்பதற்கு மணல், சீமெந்து என்பன கலத்தல். கட்டட வேலைகள் நடைபெறும் பொழுது அங்கே சீமெந்து கலவைகள் தயாரிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு மணல், சீமெந்து எந்த அளவுகளில், எந்த எண் தொகைகளில் அங்கே பங்கிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பார்த்து கொள்ளலாம். அதே போல கேக் தயாரிக்கும் போது மா, சீனி, மாஜரி என்பன கலத்தல். கேக் தயாரிக்கும் சந்தர்ப்பத்தை பார்த்திருப்பீர்கள். அங்கு முக்கியமாக கலக்கப்படும் பதார்த்தங்கள் மா, சீனி, மாஜரின். அங்கே அவை குறித்த திணிவுகளின் அடிப்படையில் கலக்கப்படுகின்றன. அங்கும் திணிவுகள் எண் தொகைகளில் ஒப்பீடு செய்யப்படுகின்றன. அடுத்ததாக பழப்பானம் தயாரிக்கும் போது பழச்சாறு, நீர் என்பவற்றை கலத்தல். பானம், பழச்சாறு தயாரிக்கும் பொழுது அங்கே பழச்சாறு, நீர் இரண்டையும் கலந்துதான் அந்த பழப்பானம் தயாரிக்கப்படும். அங்கு கனவளவு பழச்சாறு எத்தனை மில்லி லிட்டர், நீர் எத்தனை மில்லி லிட்டர், அல்லது பழச்சாறு எத்தனை லிட்டர், நீர் எத்தனை லிட்டர் என அந்த எண் தொகைகள் பங்கிடப்படுகின்றன. இதிலிருந்து நாங்கள் விகிதம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை ஆக்க முடியும். அதாவது ஒரே அலகை அல்லது ஒரே குடும்ப அலகை கொண்ட தொகைகளை ஒப்பீடு செய்து எழுதும் முறையே நாங்கள் விகிதம் என்று அழைப்போம். ஒரே அலகாக இருக்கலாம் அல்லது ஒரே குடும்ப அலகாக இருக்கலாம். குடும்ப அலகு என்று கூறுவது என்னவென்றால் எண்ணிக்கைகளாக இருக்கலாம். இரண்டும் கலக்கப்படும் இரண்டு அல்லது பங்கிடப்படும் இரண்டும் எண்ணிக்கைகளாக இருக்கலாம், அல்லது நீளங்களாக இருக்கலாம். நீளங்கள் என்ற குடும்பத்தை பார்ப்போம். நீளத்தில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இந்த அலகுகளில்
அங்கே சில வேளைகளில் அமையக்கூடும். அப்படியான நீள அளவுகள் உள்ள தொகைகளை நாங்கள் விகிதமாக எழுத முடியும். அடுத்ததாக கனவளவுகள். கனவளவுகள் என சொல்லும் பொழுது மில்லி லீட்டர், லீட்டர் எனும் அலகுகள் அங்கே அமையும். அவ்வாறான எண் தொகைகளை நாங்கள் ஒப்பீடு செய்து விகிதமாக எழுத முடியும். அடுத்ததாக திணிவுகள். திணிவுகள் எனும் பொழுது மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் இந்த திணிவுகள் எண் தொகைகளாக அங்கே ஒப்பிடப்படும். அடுத்ததாக காலங்கள். காலங்கள் எனும் பொழுது நேரத்தை கருத்தில் கொள்வோம். செகண்ட், நிமிடம், மணித்தியாலம் இந்த அலகுகளில் உள்ள எண் தொகைகள் ஒப்பிடப்படலாம், விகிதமாக எழுதப்படலாம். அடுத்ததாக பணங்கள். பண தொகைகளை நாங்கள் ரூபா, சதம் எனும் அலகுகளில் அங்கே குறிப்பிடுவோம். ஆகவே அங்கே பணத்தொகைகள் ரூபாக்களில் ஒப்பிடப்படலாம், ரூபா சதங்களில் ஒப்பிடப்படலாம், இரண்டும் சதங்களாக ஒப்பிடப்படலாம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். கணித பாட பரீட்சையில் எனக்கு 80 புள்ளிகள் என நிமலன் குறிப்பிடுகின்றான், எனக்கு 72 புள்ளிகள் என குமார் குறிப்பிடுகின்றான். அதன்போது இருவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை எவ்வாறு எழுத முடியும்? இங்கே எழுதி காட்டப்பட்டிருக்கின்றது 80 72க்கு எனும் முறையில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம், 80 நிமலன் பெற்ற புள்ளி, 72 குமார் பெற்ற புள்ளி. இந்த இரண்டு புள்ளிகளையும் தொடர்படுத்துவதற்கு இடையிலே ஒரு குறியீடு காட்டப்படுகின்றது. ஒரு குறியீடு காட்டப்படுகிறது. அந்த குறியீடு தான் விகிதத்தை காட்டும் குறியீடு. இங்கே காட்டப்படுகின்றது. மேலும் கீழுமாக இரு குற்றுக்கள் இடப்பட்டால் அதுதான் விகிதத்துக்குரிய குறியீடு ஆகும். இந்த குறியீட்டிற்கமைய இதனை நாங்கள் வாசிக்கும் முறையை பார்த்து கொள்வோம். இதிலே பாருங்கள், நிமலன் தான் பெற்ற 80 புள்ளியை குமார் பெற்ற 72 புள்ளிக்கு ஒப்பீடு செய்கின்றான். ஆகவே அதிலே அர்த்தம் பிறக்கின்றது. எப்படி என்று சொன்னால் 80ஐ 72க்கு ஒப்பீடு செய்கின்றான் நிமலன். ஆகவே அந்த அர்த்தத்திலேயே இது வாசிக்கும் முறை அமைகின்றது. பாருங்கள், 80 72க்கு 80 72க்கு எனும் முறையில் இங்கே வாசிக்கப்படும். ஆகவே இதிலே இரண்டு விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஒன்று விகித குறியீடு, அடுத்ததாக இதை வாசிக்கும் முறை. அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். கன அளவுகள் ஒப்பிடப்படும் சந்தர்ப்பம். கன அளவுகள் பாருங்கள், ஏ எனும் பாத்திரத்தில் 5 லிட்டர் நீர் உள்ளது, பி எனும் பாத்திரத்தில் 3 லிட்டர் நீர் உள்ளது. ஆகவே இந்த இரு பாத்திரங்களிலும் உள்ள கன அளவுகள் பின்வருமாறு ஒப்பிடப்படுகின்றன. 5 லிட்டரை 3 லிட்டர் எனும் அளவுக்கு ஒப்பீடு செய்து எழுதுகின்றோம். இங்கும் பார்த்தால் குறியீடு மேலும் கீழுமாக இரண்டு குற்றுக்கள் இடப்படுகின்றன. அதுதான் விகிதத்துக்குரிய குறியீடாக இருக்கும். இதிலே பாருங்கள், அடுத்ததாக 5 லிட்டர் 3 லிட்டர் என்பதை நாங்கள் குறியீட்டில் தொடர்படுத்தி விட்டு இரண்டும் ஒரே அலகுகளாக இருக்கும் போது நாங்கள் அந்த அலகை கருத்தில் கொள்ளாது அதனை விடுவித்து எண் பெருமானங்களை மட்டும் விகிதமாக எழுதி கொள்ளலாம். ஆகவே 5 3க்கு என இந்த விகிதம் அமைந்து கொள்ளும். இதனை வாசிக்கும் முறையை பாருங்கள், 5 3க்கு என வாசிக்கப்படும். ஆகவே இங்கு கனவளவுகள் ஒப்பீடு செய்யப்படுகின்றன, விகிதமாக எழுதப்படுகின்றன. அடுத்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். திணிவுகள் ஒப்பீடு செய்து விகிதமாக எழுதப்படும் முறை. திணிவுகள்: சீனி 4 கிலோகிராம், பருப்பு 1 கிலோகிராம், மா 6 கிலோகிராம். இந்த பொதிகளில் உள்ள சீனி, பருப்பு, மா என்பவற்றின் திணிவுகளை நாங்கள் விகிதமாக எழுத முற்படுவோம். அதே ஒழுங்கிலேயே பொருட்களை நாங்கள் போட்டுக்கொண்டால் சீனி, பருப்பு, மா இந்த 3 பொதிகளுக்கும் இடையே நாங்கள் திணிவுகளை ஒப்பீடு செய்ய போகின்றோம். அதிலே சீனி 4 கிலோகிராம், பருப்பு 1 கிலோகிராம், மா 6 கிலோகிராம். இந்த மூன்றையும் நாங்கள் தொடர்படுத்தி எழுதும் முறையை பாருங்கள். 4 கிலோகிராம் இந்த விகித குறியீடு, 1 கிலோகிராம் அடுத்ததாக இந்த விகித குறியீடு. ஆகவே 3 தொகைகளுக்கு இடையே 2 விகித குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கும் மூன்றும் ஒரே அலகுகள், கிலோகிராம் எனும் திணிவு அலகுகள் ஒரே அலகுகள் அமைவதால் அந்த அலகுகளை விடுத்து எண் பெருமானங்களை மட்டும் நாங்கள் எழுதி கொள்ளலாம்.
4 1ற்கு 6ற்கு. இதிலேயும் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்ற அதே அர்த்தம் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் 4 கிலோகிராம் என்பதை 1 கிலோகிராமுக்கும் 6 கிலோகிராமுக்கும் ஒப்பீடு செய்கின்றோம். ஆகவே அதே அர்த்தத்திலே அங்க வாசிக்கப்படும். இது 4 1ற்கு 6ற்கு. இதை வாசிக்கும் முறை 4 1ற்கு 6ற்கு. ஆகவே மாணவர்களே, நீங்கள் முதலிலே 2 தொகைகள் ஒப்பீடு செய்து விகிதமாக எழுதப்படலாம் என்று பார்த்தீர்கள். அடுத்ததாக 3 தொகைகளும் ஒப்பீடு செய்து விகிதமாக எழுத முடியும் என்பதை பார்த்தீர்கள். 3 தொகைகளை நாங்கள் விகிதமாக எழுதும் பொழுது 2 விகித குறியீடுகள் இடையிலே அமைந்து கொள்ளும். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். சமவலு விகிதம். சமவலு விகிதம் எனப்படும் போது நீங்கள் ஏற்கனவே முன்னைய பாட அலகுகளில் கற்றுள்ளீர்கள். சமவலு பின்னம். சமவலு பின்னம், அதாவது பின்னம் எனும் பொழுது பகுதி எண் தொகுதி எண் அங்கே காணப்படும். அங்கு நீங்கள் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னம் பெறப்படும் என்பதை கற்றுள்ளீர்கள் சிறிய வகுப்புகளில். இப்பொழுது அதே முறையில் இங்கு சமவலு விகிதம் என்பது அமைகின்றது. இங்கும் அதே கருத்து தான் அமையும். எப்படி என்று சொன்னால், இந்த விகிதத்தில் தொடர்படுத்தப்பட்டுள்ள இரு எண்கள், இதில் 5 3ற்கு எனும் விகிதம் காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு 5 எனும் எண்ணும் 3 எனும் எண்ணையும் ஒரே எண்ணினால், உங்களுக்கு விரும்பிய ஒரே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் சமவலு பின்னத்தை நாங்கள் ஆக்க முடியும். ஆகவே சமவலு பின்னம் என்பது, சமவலு விகிதம் என்பது ஒரு விகித குறியீட்டில் காணப்படும் விகித உறுப்புகள், அதாவது எண் பெருமானங்களை உங்களுக்கு விரும்பிய ஒரே எண்ணினால் பெருக்கும் பொழுது கிடைக்கும் விகிதம் சமவலு விகிதமாகும். அது பெருக்கல் முறையிலும் செய்ய முடியும், வகுத்தல் முறையிலும் செய்ய முடியும். அப்ப இதிலே பாருங்கள், பெருக்கல் முறையில் நாங்கள் முதலில் பார்ப்போம், பின்பு வகுத்தல் முறையில் பார்ப்போம். இப்பொழுது பெருக்கல் முறையில் சமவெளி விகிதம் அமையும் முறையை பார்ப்போம். இதிலே காட்டப்பட்டிருக்கின்றது 5 3ற்கு எனும் விகிதம். இந்த விகித உறுப்புகள் இரண்டையும் நாங்கள் எங்களுக்கு விரும்பிய ஒரு எண்ணினால் பெருக்குவோம். விரும்பிய ஒரு எண்ணினால் பெருக்குவோம், 2னால் பெருக்குவோம் என்று வைப்போம். 5 2ஆல் பெருக்கும் பொழுது 10, 3 2ஆல் பெருக்கும் போது 6, இடையிலே விகித குறியீடு. ஆகவே 5 3ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளு விகிதம் எதுவாக இருக்கும்? 10 6ற்கு எனும் விகிதம் சமவெளு விகிதமாக இருக்கும். நாங்கள் பெருக்கும் எண் எங்களுக்கு விரும்பிய எந்த எண்ணாகவும் இருக்கலாம். ஏனென்று சொன்னால், பெருக்கும் பொழுது ஏதோ ஒரு எண் பெருமானம் எங்களுக்கு விடையாக கிடைக்கும் என்றபடியால் நாங்கள் எங்களுக்கு விரும்பிய ஒரே எண்ணினால் 2 விகித உறுப்புகளையும் பெருக்கும் பொழுது சமவெளு விகிதம் நிச்சயமாக பெறப்படும். அதே போல இன்னும் ஒரு விகித உறுப்பையும் பார்த்து கொள்வோம். 4 7க்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளு விகிதம் ஒரே எண்ணினால் பெருக்குவோம். உதாரணமாக 5ஆல் பெருக்குவோம். இரு விகித உறுப்புகளையும் 5ஆல் பெருக்குவோம். 4ஐ 5ஆல் பெருக்கும் பொழுது 20 பெறப்படும். 7ஐ 5ஆல் பெருக்கும் போது 35 பெறப்படும். ஆகவே இடையில் விகித குறியீட்டை இட்டால் 20 35க்கு எனும் விகிதம் சமவெளு விகிதமாக பெறப்படும். 4 7ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளு விகிதமாக 20 35ற்கு எனும் விகிதம் பெறப்படும். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்வோம்? ஒரு விகித தொடர்பில் உள்ள விகித உறுப்புகளை ஒரு எண்ணினால் பெருக்கும் பொழுது சமவெளு விகிதம் பெறப்படும். இவ்வாறு 3 தொகைகளை கொண்ட விகித உறுப்புகளுடைய விகிதத்தையும் நாங்கள் சமவெளு விகிதமாக ஆக்க முடியும். இதிலே பாருங்கள், 3 2ற்கு 4ற்கு எனும் விகிதம் தரப்பட்டுள்ளது. இதில் 3 விகித உறுப்புகள் அமைந்துள்ளன. இந்த 3 விகித உறுப்புகளையும் உங்களுக்கு விரும்பிய ஒரு எண்ணினால் நீங்கள் பெருக்கும் பொழுது சமவெளு விகிதம் பெறப்படும். ஒரு எண்ணினால் பெருக்குவோம், 2னால் பெருக்குவோம். 3 விகித உறுப்புகளையும் 2னால் பெருக்குவோம். 3ஐ 2ஆல் பெருக்கும் பொழுது 6 பெறப்படும். 2ஐ 2ஆல் பெருக்கினால் 4 பெறப்படும். 4ஐ 2ஆல் பெருக்கும் பொழுது 8 பெறப்படும். ஆக விகித குறியீடுகளை இடுவோம். இப்பொழுது 3 2ற்கு 4ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளு விகிதம் 6 4ற்கு 8ற்கு என்பதாகும். இவ்வாறே
5 ஒன்றிற்கு 2ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதத்தை காண்போம். அதிலும் உள்ள 3 விகித உறுப்புகளையும் ஒரே எண்ணினால் பெருக்குவோம். உதாரணமாக 3னால் பெருக்குவோம். 5ஐ 3னால் பெருக்கும்போது 15 பெறப்படும். 1ஐ 3ஆல் பெருக்கும்போது 3 பெறப்படும். 3 6 பெறப்படும். இங்கும் விகித குறிகளை இட்டுக்கொண்டால் 15 3க்கு 6க்கு எனும் சமவெளி விகிதம் பெறப்படும். ஆகவே 5 ஒன்றிற்கு 2ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் 15 3க்கு 6க்கு என்பதாகும். எனவே பாருங்கள், 2 விகித உறுப்புகளை கொண்ட விகிதமாக இருந்தால் என்ன, 3 விகித உறுப்புகளை கொண்ட விகிதமாக இருந்தால் என்ன, ஒரே எண்ணினால் அந்த விகித உறுப்புகளை பெருக்கும் பொழுது எங்களுக்கு சமவெளி விகிதம் பெறப்படும். இப்பொழுது நாங்கள் இதிலே பயிற்சிகள் பார்ப்போம். பெருக்கல் முறையில் சமவெளி விகிதங்களை காண்க. பெருக்கல் முறையின் மூலம் சமவெளி விகிதங்களை இந்த தரப்பட்ட விகிதங்களுக்கு காண்போம். 7 3ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் எங்களுக்கு விரும்பிய ஒரு எண்ணினால் பெருக்குவோம். 4ஆல் பெருக்குவோம். 7ஐ 4ஆல் பெருக்கும் பொழுது 28 பெறப்படும். 3ஐ 4ஆல் பெருக்கும் பொழுது 12 பெறப்படும். ஆகவே 28 12ற்கு எனும் விகிதம் 7 3ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளிவானது, சமவெளி விகிதம் ஆகும். அதே போல 1 4க்கு எனும் விகிதத்துக்குரிய விகித உறுப்புகளை ஒரு விரும்பிய எண்ணினால் பெருக்குவோம். 5ஆல் பெருக்குவோம். 1ஐ 5ஆல் பெருக்கும் போது 5 பெறப்படும். 4ஐ 5ஆல் பெருக்கும் பொழுது 20 பெறப்படும். இடையிலே விகித குறியீடு. ஆகவே சமவெளி விகிதம் 5 20க்கு என்பதாகும். 8 9ற்கு எனும் விகிதத்துக்குரிய விகித உறுப்புகளை ஒரே எண்ணினால் பெருக்குவோம். 3ஆல் பெருக்குவோம். 8ஐ 3ஆல் பெருக்கினால் 24. 9ஐ 3ஆல் பெருக்கினால் 27. ஆகவே 24 27ற்கு எனும் சமவெளி விகிதம் பெறப்படும். அதே போல 3 விகித உறுப்புகள் உரிய விகிதத்தை பார்ப்போம். அதற்குரிய சமவெளி விகிதத்தை காண்போம். 2 5ற்கு 6ற்கு எனும் விகிதத்துக்குரிய விகித உறுப்புகளை 2ஆல் பெருக்குவோம். 2ஆல் பெருக்கும் பொழுது 2 4, 5 10, 6 12. இடையிலே விகித குறியீடுகளை போட்டுக்கொண்டால் 2 5க்கு 6க்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் 4 10ற்கு 12ற்கு என்பதாகும். அடுத்ததாக 4 1ற்கு 2ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதத்தை காண்போம். 3னால் பெருக்குவோம். 3 12, 3 3, 2 6 விகித குறியீடுகளை போட்டுக்கொண்டால் 12 3க்கு 6க்கு என்பதாகும். எனவே எங்களுக்குரிய சமவெளி விகிதத்தை நாங்கள் பெருக்கல் முறையில் எங்களுக்கு விரும்பிய எண்ணினால் அந்த விகித உறுப்புகளை பெருக்குவதன் மூலம் ஆக்கிக்கொள்ள முடியும். அடுத்ததாக சமவெளி விகிதத்தில் நாங்கள் முன்னர் பார்த்தோம், வகுத்தல் முறையிலும் சமவெளி விகிதத்தை நாங்கள் ஆக்க முடியும் என்று. பெருக்கல் முறையில் சமவெளி விகிதம் ஆக்கியதை போல வகுத்தல் முறையிலும் சமவெளி விகிதத்தை ஆக்கிக்கொள்ள முடியும். வகுத்தல் முறையில் சமவெளி விகிதம் ஆக்கும் பொழுது அந்த விகித உறுப்புகளை எங்களுக்கு விரும்பி எண்ணினால் நாங்கள் பெருக்கியது போல இங்கே வகுக்க வேண்டும். ஆனால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு விரும்பிய எந்த எண்ணாலும் பெருக்கும் பொழுது விடை ஒன்று பெறப்படும். ஆனால் வகுத்தலில் எங்களுக்கு விரும்பிய எண்ணாக இருந்தாலும் 2 விகித அந்த உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய எண்ணாகவும் அது தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே பாருங்கள், 60ஐயும் 48ஐயும் நீங்கள் வகுக்கக்கூடிய 2 எண்களையும் வகுக்கக்கூடிய எண்ணை நீங்கள் கண்டுபிடித்து அதனால் வகுக்க வேண்டும். 60ஐயும் 48ஐயும் நீங்கள் 2னால் வகுத்து கொள்ளலாம், 3னால் வகுத்து கொள்ளலாம். இப்போ ஒருவர் 10ஆல் வகுக்கலாம் என்று சொன்னால் அது 60 மட்டும்தான் 10ஆல் வகுபடும், 48 வகுபட மாட்டாது. ஆகவே அது பொருத்தமான எண் அல்ல. ஆகவே 2 விகித உறுப்புகளிலும் உள்ள எண்களை வகுக்கக்கூடிய உங்களுக்கு விரும்பிய எண்ணை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது 60ஐயும் 48ஐயும் 6ஆல் வகுத்துக் கொள்வோம். 6னால் வகுத்துக் கொள்வோம். 6 இதையும் 6ஆல் வகுத்துக் கொள்வோம். 60ஐ 6ஆல் வகுக்கும் போது 6 10 60. 48ஐ 6ஆல் வகுக்கும் போது 6 8 48.
விகித குறியீட்டை போட்டுக்கொள்வோம். இங்கு பாருங்கள் 60-48ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் 10:8 என பெறப்பட்டுள்ளது. ஆனால் வகுத்தல் முறையில் பெறப்பட்டிருக்கின்றது. இது இரு விகித உறுப்புகளை கொண்ட விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம். அதே போல 3 விகித உறுப்புகளுக்குரிய விகிதத்தின் சமவெளி விகிதத்தையும் நாங்கள் இதே போல செய்ய முடியும். 40, 24, 12 இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய உங்களுக்கு விரும்பிய எண்ணினால் நீங்கள் வகுத்து கொள்ளலாம். 3ஆல் வகுப்போமாக இருந்தால் 40ஐ 3ஆல் வகுக்க முடியாது. 24ஐ 3ஆல் வகுக்கலாம், 12ஐ 3ஆல் வகுக்கலாம். ஆனால் 40ஐ 3ஆல் வகுக்க முடியாது என்றபடியால் 3 பொருத்தமான எண் அல்ல. ஆகவே 3 எண்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 3 எண்களையும் நீங்கள் வகுக்கக்கூடிய எண்ணாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆல் வகுக்க முடியும். 40ஐயும் 4ஆல் வகுக்கலாம், 24ஐயும் 4ஆல் வகுக்கலாம், 12ஐயும் 4ஆல் வகுக்கலாம். ஆகவே நாங்கள் 4ஆல் வகுத்துக் கொள்வோம். 3 உறுப்புகளையும் 4ஆல் வகுத்துக் கொள்வோம். 40ஐ 4ஆல் வகுக்கும்போது 10 பெறப்படும். 24ஐ 4ஆல் வகுக்கும்போது 6 பெறப்படும். 12ஐ 4ஆல் வகுக்கும்போது 3 பெறப்படும். ஆகவே 40, 24க்கு 12ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் 10, 6ற்கு 3ற்கு என்பதாகும். எனவே நாங்கள் பெருக்கல் முறையில் சமவெளி விகிதத்தை கண்டது போல வகுத்தல் முறையிலும் சமவெளி விகிதத்தை காண முடியும். அங்கே என்ன முக்கியம் என்று சொன்னால் அந்த விகித உறுப்புகள் அனைத்தையும் வகுக்கக்கூடிய எண்ணினால் நீங்கள் பொருத்தமான எண்ணினால் வகுத்து அந்த சமவெளி விகிதத்தை பெற முடியும். இப்பொழுது அந்த வகுத்தல் முறையில் சமவெளி விகிதங்களை காணும் பயிற்சியை பார்ப்போம். 12, 36ற்கு எனும் விகிதம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 2 விகித உறுப்புகளிலும் உள்ள எண்களை வகுக்கக்கூடிய எண் ஒன்றை தெரிவு செய்து அதன் மூலம் இதனை வகுத்துக் கொள்வோம். 12ஐயும் 36ஐயும் நாங்கள் 4ஆல் வகுத்துக் கொள்வோம். ஆகவே 12ஐ 4ஆல் வகுக்கும்போது 3 12, 36ஐ 4ஆல் வகுக்கும்போது 9 36. ஆகவே 12, 36ற்கு என்பதற்குரிய சமவெளி விகிதம் 3, 9ற்கு என்பதாகும். அதே போல 40, 35க்கு ஆகிய இரு விகித உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய எண் நாங்கள் 5ஆல் வகுத்துக் கொள்ளலாம். 40ஐயும் 35ஐயும் 5ஆல் வகுத்துக் கொள்ளலாம். 40ஐ 5ஆல் வகுக்கும்போது 8 40, 35ஐ 5ஆல் வகுக்கும்போது 7 35. ஆகவே அதற்குரிய சமவெளி விகிதம் 8, 7ற்கு என்பது பெறப்படும். அதே போல 8, 16ற்கு எனும் விகிதத்துக்குரிய சமவெளி விகிதம் 8ஐயும் 16ஐயும் வகுக்கக்கூடிய எண் 8னாலேயே வகுத்துக் கொள்ள முடியும். 8ஆல் வகுத்தால் எண் 1 8, எண் 2 16. ஆகவே இதுக்குரிய சமவெளி விகிதம் வகுத்தல் முறையில் 1, 2ற்கு என்பதாகும். இனி நாங்கள் பார்க்க போவது அடுத்த இரண்டும் 3 விகித உறுப்புகளை கொண்ட விகிதத்தை சமவெளி விகிதமாகுவோம். 24, 15, 18 இந்த 3 விகித உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய எண் 3னால் வகுக்க முடியும். 24, 15, 18 இந்த 3 எண்களையும் 3னால் வகுக்க முடியும். 24ஐ 3ஆல் வகுக்கும் போது 8, 15ஐ 3ஆல் வகுக்கும் போது 5, 18ஐ 3ஆல் வகுக்கும் போது 6. ஆகவே அதுக்குரிய சமவெளி விகிதம் 8, 5க்கு 6ற்கு என்றவாறு எங்களுக்கு அமைகின்றது. அடுத்ததாக 20, 4க்கு 12க்கு எனும் இந்த விகித உறுப்புகளை பார்ப்போம். இதிலே 20, 4, 12 இந்த 3 எண்களையும் வகுக்கக்கூடிய எண்ணை நாங்கள் தெரிவு செய்தால் 4 எனும் எண்ணங்களுக்கு 3 எண்ணையும் வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4ஆல் 20ஐயும் வகுப்போம், 4ஐயும் வகுப்போம், 12ஐயும் வகுப்போம். 20ஐ 4ஆல் வகுக்கும் போது 4 5 20, 4 1 4, 4 3 12. இதிலிருந்து எங்களுக்கு கிடைப்பது 5, 1ற்கு 3ற்கு எனும் சமவெளி விகிதம் வகுத்தல் முறையில் பெறப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே வகுத்தல் முறையில் நாங்கள் சமவெளி விகிதத்தை காணும் பொழுது அதிலுள்ள 2 விகித உறுப்புகளாக இருந்தால் என்ன, 3 விகித உறுப்புகளாக இருந்தால் என்ன, அந்த விகித உறுப்புகள் அனைத்து எண்களையும் வகுக்கக்கூடிய பொருத்தமான எண்ணை தெரிவு செய்து வகுப்பதன் மூலம் சமவெளி விகிதத்தை வகுத்தல் முறையில் நீங்கள் காண முடியும்.
இனி நாங்கள் அடுத்து இன்னொரு விடயத்திற்கு செல்வோம். எளிய விகிதம். எளிய விகிதம் எனப்படுவது என்ன? எளிய என்பதற்கு அர்த்தம் எளிமையானது. அதாவது வகுத்தல் முறையில் நாங்கள் சமவெளி விகிதத்தை ஆகும் பொழுது அங்கே பெறப்பட்ட சமவெளி விகிதத்தில் உள்ள அந்த உறுப்புகள் மிகவும் எளிய வடிவத்தில் இருந்தால், அதனை மேலும் வகுக்க முடியாது மிகவும் எளிய வடிவத்தில் இருந்தால் அதனைத்தான் நாங்கள் எளிய விகிதம் என்று அழைப்போம். ஆகவே ஒரு சமவெளி விகிதம் தான் எளிய விகிதமாக அமைகின்றது. அது மிகவும் எளிய வடிவத்தில் அமையும் போது அதற்கு விசேடமாக எளிய விகிதம் என்று அழைக்கின்றோம். இதிலே பார்ப்போம். உதாரணமாக 36, 24 ஆகிய விகித உறுப்புகளை கொண்ட இந்த விகிதத்தை நாங்கள் எளிய விகிதமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 36ஐயும் 24ஐயும் வகுக்கக்கூடிய பொருத்தமான எண் ஒன்றை பார்ப்போம். 2 வகுக்க முடியும். 36ஐயும் 24ஐயும் 2 வகுக்க முடியும். 3 வகுக்க முடியும். 4 வகுக்க முடியும். 6 வகுக்க முடியும். அடுத்ததாக 12 வகுக்க முடியும். இதிலே பார்த்து கொண்டீர்களாக இருந்தால் மிகப்பெரிய எண் எது என்று பார்த்தால் 12. 12 இந்த 2 எண்களையும் வகுக்கக்கூடிய எண்களில் மிகப்பெரிய எண். அதுக்கு சுருக்கமாக இன்னொரு பெயர் குறிப்பிட முடியும். பொது காரணிகளில் பெரியது, போக்காப்பே என்றும் அழைப்பார்கள். அந்த காரணி மிகப்பெரிய பொது காரணியாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு உடனடியாகவே எளிய விகிதம் பெறப்பட்டு விடும். ஆகவே 12 வகுத்துக் கொள்வோம். 36ஐயும் 12 வகுப்போம். 24ஐயும் 12 வகுப்போம். 36ஐ 12 வகுக்கும் போது 13. 24ஐ 12 வகுக்கும் போது 12. இங்கே நீங்கள் அவதானிக்கலாம் 3, 2 எனும் விகிதம் பெறப்பட்டிருக்கின்றது. இதனை இனி மேலும் எளிய வடிவத்துக்கு மாற்ற முடியாது. ஏனெனில் இவை எளிய வடிவத்தில் உள்ள விகிதமாக அமைந்து விட்டன. ஆகவே இது எளிய விகிதம். 36, 24 எனும் விகிதத்துக்கு எளிய விகிதம் 3, 2 என்பதாகும். மாணவர்களே, நீங்கள் இந்த 12 எனும் பொது காரணியை உடனடியாக உங்களால் காண முடியாது விட்டால் இன்னும் ஒரு முறையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். எவ்வாறெனில் சிறிய எண்களால் வகுத்து சென்று இந்த எளிய வடிவத்தை அடைந்து கொள்ளலாம். இதிலே அந்த உதாரணத்தை பார்ப்போம். முதலில் நீங்கள் 2 வகுக்கின்றீர்கள். 2 எண்களையும் 2 வகுக்கின்றீர்கள். 36ஐ 2 வகுக்கும் போது 18 பெறப்படும். 24ஐ 2 வகுக்கும் போது 12 பெறப்படும். ஆகவே 18, 12 எனும் விகிதம் கிடைக்கின்றது. ஆனால் அது எளிய வடிவம் அல்ல, இன்னும் வகுக்க முடியும். 18ஐ 12 இது 2 எண்களையும் நாங்கள் வகுக்கக்கூடிய எண்ணை பார்த்தால் 3 வகுத்துக் கொள்வோம். 3 வகுத்தால் 18ஐ 3 வகுக்கும் போது 3, 6, 18. 12ஐ 3 வகுக்கும் போது 3, 12. இங்கே 6, 4 எனும் விகிதம் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த 6, 4 எனும் விகிதத்தை மேலும் நாங்கள் வகுக்க முடியும். 6ஐயும் 4ஐயும் வகுக்கக்கூடிய எண் எது? 2 வகுக்க முடியும். 2 வகுத்துக் கொள்வோம். 6ஐ 2 வகுக்கும் போது 3 பெறப்படும். 4ஐ 2 வகுக்கும் போது 2 பெறப்படும். ஆகவே 3, 2 எனும் விகிதம் எங்களுக்கு பெறப்படும். இதிலிருந்து பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்குரிய எளிய விகிதத்தை நீங்கள் 2 வழிகளில் காண முடியும். எவ்வாறெனில் மிகப்பெரிய பொது காரணியால் நீங்கள் அதனை கண்டுபிடித்து வகுத்தால் உடனடியாகவே எளிய விகிதம் கிடைக்கும். இல்லாவிட்டால் சிறிய எண்களால் நீங்கள் தொடர்ந்து வகுத்து செல்லும் பொழுது அந்த எளிய வடிவம், எளிய விகிதம் பெறப்படும். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது, சமவெளி விகிதம் வகுத்தல் முறையில் செய்யும் பொழுது அதன் மிகவும் எளிய வடிவத்தில் அந்த சமவெளி விகிதம் அமைந்தால் அதனை நாங்கள் எளிய விகிதம் என்று அழைப்போம். 3 தொகைகளுக்குரிய இந்த எளிய விகிதத்தை பார்ப்போம். 30, 24, 42 எனும் விகித தொடர்பில் உள்ள இந்த விகித உறுப்புகளை நாங்கள் விரும்பிய எண்ணினால் வகுக்கும் பொழுது மிக எளிய வடிவம் கிடைத்தால் அது எளிய விகிதமாக அமையும். ஆகவே 30ஐயும் 24ஐயும் 42ஐயும் வகுக்கக்கூடிய மிக பெரிய எண் எது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 2 வகுக்க முடியும். 3 வகுக்க முடியும். அடுத்தது 6 வகுக்க முடியும்.
இதிலே நீங்கள் பார்த்தால் 2, 3, 6 மிகப்பெரிய பொது காரணி 6. ஆகவே 6ஆல் வகுத்துக் கொள்வோம். 6ஆல் வகுத்துக் கொள்வோம். 30 6ஆல் வகுக்கும் போது 5 பெறப்படும். 24 6ஆல் வகுக்கும் போது 4 பெறப்படும். 42 6ஆல் வகுக்கும் போது 7 பெறப்படும். ஆகவே எங்களுக்குரிய எளிய விகிதம் 5 4க்கு 7க்கு என்பதாக அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் எளிய விகிதங்களை எழுதும் பயிற்சியை பார்ப்போம். 40 48ற்கு எனும் விகிதத்துக்குரிய எளிய விகிதத்தை காண்போம். 40 48 இந்த இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய மிக பெரிய எண் 8. 8னால் வகுக்கும் பொழுது 40 8ஆல் வகுக்கும் போது எண் 5 40. 48 8ஆல் வகுக்கும் போது எண் 6 48. ஆகவே 5ம் 6ம் எளிய வடிவத்தில் அமைந்து விட்டதால் அது எளிய விகிதமாக அமைந்து கொள்கிறது. 5 6ற்கு என்பதாகும். அடுத்ததாக 42 49ற்கு இந்த இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 7. 42ஐயும் 49ஐயும் 7னால் வகுக்க முடியும். 42 7ஆல் வகுக்கும் போது 7 6 42 7 7 49. ஆகவே எளிய விகிதம் 6 7ற்கு என்பதாகும். அடுத்ததாக 28 4ற்கு எனும் விகிதத்துக்குரிய எளிய விகிதத்தை நாங்கள் பார்ப்போம். 28ஐயும் 4ஐயும் 4ஆல் வகுக்க முடியும். 2ஆலும் வகுக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய பொது காரணி 4. 4னால் வகுக்கும் பொழுது 28ஐ 4ஆல் வகுத்தால் 4 7. 4ஐ 4ஆல் வகுக்கும் போது 4. ஆகவே எளிய விகிதம் 7 1ற்கு என்பதாக அமையும். அடுத்ததாக 3 தொகைகளுக்குரிய எளிய விகிதத்தை பார்ப்போம். 15 10ற்கு 20ற்கு நாங்கள் இந்த 3 விகித உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 5. 15ஐயும் 5னால் வகுக்க முடியும். 10ஐயும் 5னால் வகுக்க முடியும். 20ஐயும் 5னால் வகுக்க முடியும். ஆகவே 15ஐ 5ஆல் வகுக்கும் போது I3 15. 10ஐ 5னால் வகுக்கும் போது I2 10. 20ஐ 5ஆல் வகுக்கும் போது I4 20. ஆகவே அதுக்குரிய சமவெளி விகிதம் எளிய விகிதமாக அமைகின்றது 3 2ற்கு 4ற்கு என்பதாகும். அடுத்ததாக 30 18 18ற்கு 6ற்கு எனும் விகிதத்துக்குரிய எளிய விகிதத்தை நாங்கள் காணும் பொழுது அதனை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 6. 6னால் வகுத்துக் கொள்வோம். 30ஐ 6ஆல் வகுக்கும் போது 6 5 30. 18ஐ 6ஆல் வகுக்கும் போது 6 3 18. 6ஐ 6ஆல் வகுக்கும் போது 6 1 6. ஆகவே இதற்குரிய எளிய விகிதம் 5 3ற்கு 1ற்கு என்பதாகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இரு உறுப்புகள் கொண்ட விகிதத்திற்கேற்ப பங்கிடல். எங்களுக்கு எப்படி தரப்பட போகின்றது என்று சொன்னால் மொத்த அளவு தரப்பட நாங்கள் அந்த விகிதத்திற்கு ஏற்றாற்போல ஒவ்வொருவருக்கும் உரிய விகித உறுப்புகளுக்கும் உரிய தொகைகளை காண வேண்டும். இங்கே உதாரணம் ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது பாருங்கள். 5600 ரூபாய் பணத்தை ரமணனும் நிரஞ்சனும் 5 3ற்கு எனும் விகிதத்தில் பங்கிட்டு கொண்டால் ஒவ்வொருவரும் பெறும் பண தொகைகளை காண்க. இங்கு இருவருடைய பெயர் குறிப்பிடப்படுகின்றது. ரமணனும் நிரஞ்சனும். அவர்களுடைய பெயர் ஒழுங்கிலேயே விகிதமும் தரப்பட்டிருக்கின்றது 5 3ற்கு. மொத்த தொகை 5600 ரூபாய் பணத்தை தான் இந்த 5 3ற்கு என்ற விகிதத்தில் பங்கிட போகின்றோம். பங்கிடும் பொழுது ரமணனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், நிரஞ்சனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்குரிய தரவுகளை நாங்கள் இவ்வாறு சுருக்கமாக குறித்து கொள்ள முடியும். ரமணன் நிரஞ்சன் மொத்தம். ரமணனுக்கு 5 பங்கு, நிரஞ்சனுக்கு 3 பங்கு. ஆகவே மொத்த பங்கு இருவருடைய பங்குகளையும் கூட்டும் பொழுது பெறப்படும். 5 3 8 பங்குகள். இப்பொழுது பாருங்கள், இந்த மொத்த தொகையின் தரப்பட்டிருக்கின்றது ரூபாய் 5600. 5600 ரூபாவைத்தான் இவர்கள் இருவருக்கும் 5 3ற்கு எனும் விகிதத்தில் பங்கிட வேண்டும். இப்பொழுது நாங்கள் கண்ட இந்த மொத்த பங்கு 8 பங்கு. இந்த 8 பங்கு தான் 5600 ரூபாய்.
இந்த அடிப்படையை கொண்டுதான் நாங்கள் ஏனைய தொகைகளை காண வேண்டியிருக்கும். ஆகவே இதிலே கிடைக்கின்ற தொடர்பு 8 பங்கு தான் 5600 ரூபாய் பணம். அதனை நாங்கள் குறித்துக் கொள்வோம். 8 பங்கு பணம், 8 பங்கு பணம், அதுதான் 5600 ரூபாய். இந்த தொடர்பை நீங்கள் கண்டுபிடித்தவுடன் அடுத்ததாக நீங்கள் எப்பொழுதுமே ஒரு அலகை காண வேண்டும். பல அலகுகளுக்குரிய தொகை தரப்படும் பொழுது நீங்கள் ஒரு அலகுக்குரிய தொகையை கண்டால் ஏனைய அலகுகளுக்குரிய தொகைகள் நீங்கள் பெருக்கல் மூலம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே 8 பங்கு பணம் ரூபாய் 5600 எனில் ஒரு பங்கு பணத்தை நாங்கள் காண்போம். 5600 ரூபாவை 8 வகுக்க வேண்டும். 8 அலகுகளுக்கு தந்துவிட்டு ஒரு அலகை காண சொல்லும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் ஒரு அலகை காண்பதற்கு வகுத்தலை செய்வோம். 5600 8 வகுக்கும் பொழுது 7 56 பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 700 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு பங்கு பணம் 700 ரூபாய். எனவே இதனை அடிப்படையாக வைத்து, ஒரு பங்கை அடிப்படையாக வைத்து ரமணனுக்குரிய 5 பங்கு எவ்வளவு, நிரஞ்சனுக்குரிய 3 பங்கு எவ்வளவு என்பதை நாங்கள் காண முடியும். ஆகவே ரமணனுக்குரிய 5 பங்கு பணத்தை காண்போம். இந்த 700-ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு பங்குக்கு எங்களுக்கு 700 ரூபாயினில் 5 பங்கு காணும் பொழுது, ஒன்றை தந்து பலதுக்கு கேட்கும் பொழுது பெருக்கல் அங்கே வரும். 7 35 பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே ரூபாய் 3500 ரமணனுக்கு கிடைக்கின்றது. இதே போல நிரஞ்சனுக்குரிய பணத்தை காண்போம். நிரஞ்சனுக்குரிய 3 பங்கு பணம் 700 ரூபாய் ஒரு பங்கு. ஆகவே 3 பங்கையும் காண்பதற்கு 3ஆல் பெருக்க வேண்டும். 3 21 பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே நிரஞ்சனுக்குரிய கிடைக்கும் பணம் 2100 ரூபாய் ஆகும். இதனை நாங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். எங்களுடைய கணித்தல் சரியா என்று சரிபார்த்து கொள்ள முடியும். ரமணனுக்கு கிடைத்த 3500 ரூபாய், நிரஞ்சனுக்கு கிடைத்த 2100 ரூபாய், இரண்டையும் கூட்டி பார்த்தால் 5 3 6 3 2 5. ஆகவே 5600 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கின்றது. இதிலிருந்து எங்களுடைய கணித்தல் சரி என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக இவ்வாறு 3 விகித உறுப்புகளுடைய விகிதத்துக்கு பங்கீடு செய்வதை பார்ப்போம். மொத்த அளவு தரப்படும் பொழுது 3 விகித உறுப்புகளுக்குரிய விகித அளவை நாங்கள் பங்கிட்டுக் கொள்வோம். அதிலும் உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. தந்தை ஒருவர் தான் வைத்திருந்த 4500 ரூபாய் பணத்தை தனது மனைவி, மகன், மகள் ஆகியோருக்கிடையே 4:2 எனும் விகிதத்தில் பங்கிட்ட போது ஒவ்வொருவருக்கும் கிடைத்த தொகைகள் எவை? இங்கும் 3 பெயர்கள் தரப்பட்டிருக்க, மனைவி, மகன், மகள். இந்த 3 பேருடைய ஒழுங்கிலே அங்கே விகிதங்களும் தரப்பட்டிருக்கின்றது. 4:2 மொத்த பணம், பங்கிடப்பட்ட மொத்த பணம் 4500 ரூபாய். இதனையும் நாங்கள் பின்வருமாறு சுருக்கமாக குறித்து கொள்ள முடியும். மனைவிக்கு 4 பங்கு, மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 3 பங்கு. ஆகவே மொத்த பங்குகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 4 2 6 6 3 9 பங்குகள். இந்த 9 பங்குகளுக்குரிய மொத்த தொகை தான் தரப்பட்டுள்ளது 4500 ரூபாய். ஆகவே பாருங்கள், இங்கேயும் அந்த அடிப்படை தொடர்பை நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். 9 பங்கு பணம்தான் ரூபாய் 4500. ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒரு பங்கு பணத்தை காண வேண்டும். 4500 ரூபாவை 9ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும்போது 9 5 45 பின்னுக்குள்ள 3 பூஜ்ஜியங்கள். 500 ரூபாய் எங்களுக்கு ஒரு பங்கு 500 ரூபாய் என கிடைக்கின்றது. இதிலிருந்து மனைவி 4 பங்கு, மனைவிக்கு 4 பங்கு. ஆகவே ஒரு பங்கு 500 ரூபாய் எனில் 4 பங்கு காண்பதற்கு 4ஆல் பெருக்க வேண்டும். 4 5 20 பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 2000 ரூபாய், மனைவிக்கு 2000 ரூபாய். மகனுக்குரிய 2 பங்கை காண்போம். மகனுக்குரிய 2 பங்கு பணம் காண்பதற்கு
ஒரு பங்கு 500 ரூபா. ஆகவே 2 பங்கு பணம் 2 10, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள், ஆகவே 1000 ரூபா. மகளுக்குரியது 3 பங்கு, மகளுக்குரிய 3 பங்கு. ஆகவே ஒரு பங்கு 500 ரூபாவை 3 பெருக்க வேண்டும். 3 15, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள், ஆகவே 1500 ரூபா. இதிலும் நீங்கள் இந்த 3 தொகைகளையும், அதாவது மனைவிக்கு கிடைத்த தொகை, மகனுக்கு கிடைத்த தொகை, மகளுக்கு கிடைத்த தொகை, இந்த மூவருக்கும் கிடைத்த தொகைகளை நீங்கள் கூட்டி பார்த்தால் உங்களுடைய கணித்தல் சரி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். 2000, 1000, 1500 மூன்றையும் கூட்டும் பொழுது 4500 ரூபா கிடைக்கின்றது. ஆகவே எங்களுடைய கணித்தல் சரி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இனி ஒரு பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 2700 ஆக உள்ள ஒரு பாடசாலையில் உள்ள பெண் பிள்ளைகளினதும் ஆண் பிள்ளைகளினதும் எண்ணிக்கைகளுக்குள்ள விகிதம் 5:4 அமைகின்றது என்று தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறெனில் அங்குள்ள பெண் பிள்ளைகளினதும் ஆண் பிள்ளைகளினதும் எண்ணிக்கைகளை நாங்கள் காண வேண்டும். 2 எண்ணிக்கைகளையும் நாங்கள் இதிலிருந்து கணிக்க வேண்டும். இங்கேயும் மொத்த அளவு தரப்பட்டிருக்கின்றது 2700. இதனை பின்வருமாறு குறித்து கொள்ள முடியும். பெண்கள் 5 பங்கு, ஆண்கள் 4 பங்கு, ஆகவே மொத்தம் 5 4 9 பங்கு. இதிலே இந்த மொத்தம் 9 பங்குக்குரிய எண்ணிக்கை 2700 தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை அடிப்படையாக வைத்து நாங்கள் முன்னேதை போல ஒரு பங்கை கணிக்க முடியும். அதிலிருந்து பெண்கள் 5 பங்கை கணிக்க முடியும், 4 பங்கை கணிக்க முடியும். ஆகவே அதனை நாங்கள் எழுதி கொள்வோம். 9 பங்கு எண்ணிக்கை 2700 பேர். 9 பங்கு எண்ணிக்கை 2700 பேரை கருதுகின்றது. ஆகவே ஒரு பங்கை நாங்கள் காணுவோமாக இருந்தால் 2700ஐ 9ஆல் வகுக்க வேண்டும். 27 9 3, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள், ஆகவே 300 பேர். ஒரு பங்கு 300 பேர் என எங்களுக்கு கிடைக்கின்றது. இதிலிருந்து பெண்கள் 5 பங்கு, 5 பங்கை காண்போம். 300 ஒரு பங்குக்கு தரப்பட்டு கணித்திருக்கின்றோம். ஆகவே 5 பங்கிற்கும் 5ஆல் பெருக்குவோம். 5 15, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள், ஆகவே 1500 பேர். இவ்வாறு ஆண்களை பார்ப்போம். ஆண்களின் எண்ணிக்கைக்குரிய 4 பங்கை காண்போம். ஒரு பங்கு 300, ஆகவே 4 பங்கும் 3 12, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். இங்கேயும் நீங்கள் கணித்தலை சரிபார்த்து கொள்ள முடியும். பெண்கள் 1500 பேர், ஆண்கள் 1200 பேர், இரண்டையும் கூட்டும் பொழுது 2700 பேர் என வருகின்றது. ஆகவே கணித்தல் சரியாக உள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது, ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தரப்படும் போது மொத்த அளவை காண்போம். மொத்த அளவை எங்களுக்கு இவ்வளவு பயிற்சிகள் உதாரணங்களிலேயும் மொத்த தொகை தரப்பட விகிதத்திற்கேற்ப பங்கிட்டு நாங்கள் இதுல ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தான் தரப்படும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தரப்படும் பொழுது மொத்த அளவை நாங்கள் கணிக்க வேண்டி இருக்கும். உதாரணத்தை பார்த்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளலாம். பொன்னும் செப்பும் 7:2 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு கலப்பு உலோகம் ஒன்று புதிதாக ஆக்கப்படுகின்றது. அக்கலப்பு உலோகத்தில் 8 கிலோகிராம் திணிவுள்ள செப்பு கலக்கப்பட்டுள்ளது. அப்ப இங்கே பாருங்கள், இந்த 8 கிலோகிராம் என்று சொல்லப்படுவது மொத்த அளவு அல்ல, செப்பின் திணிவு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனைத்தான் இங்கே மேலே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தான் தரப்படும். அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் மொத்த அளவை காண வேண்டி இருக்கும். ஆகவே இவ்வாறு கலக்கப்பட்டுள்ளதெனில் கலப்பு உலோகத்தின் திணிவு, மொத்த அளவின் திணிவு, இதனையும் நாங்கள் இவ்வாறு குறித்து கொள்ள முடியும். பொன், செப்பு, கலப்பு உலோகம். பொன் 7 பங்கு, செப்பு 2 பங்கு, ஆகவே கலப்பு உலோகம் 7 2 9 பங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மொத்தம் 9 பங்குக்குரிய தொகை தரப்படவில்லை. அதுதான் நாங்கள் கணிக்க வேண்டியுள்ளது.
இங்கு செப்புக்குரிய விகித உறுப்பு 2, அந்த 2 விகித உறுப்புக்குரிய தொகை தான் தரப்பட்டிருக்கின்றது 8 கிலோகிராம். இதனை இந்த தொடர்பை அடிப்படையாக வைத்து முன்னியதை போல ஒரு பங்குக்குரியதை நாங்கள் கணிக்க வேண்டும். அதிலிருந்து 9 பங்கை காண முடியும். ஆகவே இது 2 பங்கு தான் 8 கிலோகிராம். 2 பங்கு தான் 8 கிலோகிராம் திணிவு. ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒரு பங்கை காண வேண்டும். 8ஐ 2ஆல் வகுக்கும் போது 4 கிலோகிராம் எங்களுக்கு கிடைக்கும். 4 கிலோகிராம் கிடைக்கும். ஆகவே ஒரு பங்கு கணித்து விட்டோம் 4 கிலோகிராம். ஆகவே கலப்பு உலோகம் எங்களுக்கு 9 பங்காக இருக்கும். இந்த 9 பங்கை காண வேண்டும். 4 கிலோகிராமை 9ஆல் பெருக்கும் போது 36 கிலோகிராம். ஆகவே பாருங்கள், இங்கு குறிப்பிட்ட ஒரு விகித உறுப்புக்குரிய தொகை திணிவு, அதாவது திணிவு இங்கு தரப்பட்டிருக்கிறது கிலோகிராம் அலகில். ஆகவே 2 பங்கு தான் அந்த 8 கிலோகிராம் என்ற தொடர்பை அடிப்படையாக வைத்து ஒரு பங்கை கணிக்க வேண்டும். பின்னர் ஒரு பங்கை கணித்த பின் அந்த மொத்த பங்குக்குரிய அளவை நாங்கள் காண்பதற்காக அந்த ஒரு பங்கின் பெருமானத்தை அந்த மொத்த பங்கினால் பெருக்க வேண்டும். அதன் போது 36 கிலோகிராம் எங்களுக்கு கிடைக்கின்றது கலப்பு உலோகத்தின் திணிவு. அதாவது செப்பும் பொன்னும் சேர்ந்து மொத்த திணிவாக 36 கிலோகிராம் அந்த கலப்பு உலோகத்தில் உள்ளது. இன்னும் ஒரு உதாரணம் பார்த்து கொள்வோம். 3 விகித உறுப்புகளிலேயும் இதே போல ஏதாவது ஒரு விகித உறுப்புக்குரிய தொகை தரப்பட மற்றவற்றை காணல். தோடம்பழச்சாறு, ஆப்பிள் பழச்சாறு, நீர் என்பன 2:1:9 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட பழப்பானம் ஒன்றில் 600 மில்லி லீட்டர் கனவளவுடைய தோடம்பழச்சாறு. ஆகவே இங்கே தோடம்பழச்சாறுக்குரிய அளவுதான் தரப்பட்டிருக்கின்றது, மொத்த அளவு தரப்படவில்லை. இதனை அடிப்படையாக வைத்து நாங்கள் தான் மொத்த அளவை கணிக்க வேண்டும். இதனையும் பின்வருமாறு இலகுவாக குறித்து கொள்ள முடியும். தோடம்பழச்சாறு 2 பங்கு, ஆப்பிள் பழச்சாறு 1 பங்கு, நீர் 9 பங்கு. இதிலிருந்து மொத்த பங்கு 2 3 3 3 9 12 பங்குக்குரிய கனவளவை நாங்கள் கணிக்கும் பொழுது அந்த பழப்பானது மொத்த கன அளவு எங்களுக்கு பெறப்படும். இங்கேயும் தோடம்பழச்சாற்றினுடைய 2 பங்கு தான் 600 மில்லி லீட்டர் என தரப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு பங்குக்குரிய கனவளவை காண வேண்டும். அதிலிருந்து 12 பங்குக்குரிய கனளவை கணித்து கொள்ள முடியும். ஆகவே 2 பங்கு கன அளவு தான் 600 மில்லி லீட்டர். இதிலிருந்து ஒரு பங்கு கனவளவு 600ஐ நாங்கள் 2ஆல் வகுத்துக் கொள்வோம். 6ஐ 2ஆல் வகுக்கும்போது 3, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 300 மில்லி லீட்டர். ஒரு பங்கு எங்களுக்கு 300 மில்லி லீட்டர் என கிடைக்கின்றது. இதிலிருந்து 12 பங்கு பானத்தின் 12 பங்கை காண்போம். ஒரு பங்கு 300 எனில் 12 பங்கு காண்பதற்கு 12ஆல் பெருக்க வேண்டும். 12 36, பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 3600 மில்லி லீட்டர் என எங்களுக்குரிய பெறுமதி, அதாவது பழப்பான மொத்த கன அளவு 3600 மில்லி லீட்டர் என கிடைக்கின்றது. பாருங்கள், ஒரு விகித உறுப்புக்குரிய அளவு தரப்பட மொத்த அளவை காண்கின்றோம். அது 2 விகித உறுப்புகளிலும் அமையும், 3 விகித உறுப்புகளிலும் அமையும். இனி ஒரு பயிற்சியை பார்ப்போம். ஒருவர் தனது மாத சம்பளத்தில் சேமிக்கும் பணத்திற்கும் செலவழிக்கும் பணத்திற்கும் உள்ள விகிதம் 3:7 என்பதாகும். சேமிக்கும் பணம், அடுத்தது செலவழிக்கும் பணம். அவர் குறித்த மாதம் ஒன்றில் சேமிக்கும் பணம் 9000. ஆகவே சேமிக்கும் பணம் தான் எங்களுக்கு 9000 என தரப்பட்டிருக்கின்றது, ஒரு விகித உறுப்புரிய தொகை. இதை வைத்து அவருடைய மாத சம்பளம் மொத்தமாக எவ்வளவு சம்பளம் அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாங்கள் கணிக்க முடியும். இதனையும் பின்வருமாறு சுருக்கமாக குறிப்பிடலாம். சேமிப்பு 3 பங்கு, செலவு 7 பங்கு, சம்பளம் ஆகவே 3 மேலும் 10 பங்கு. இங்கேயும் சேமிப்புக்குரிய 3 பங்கு அதுதான் தரப்பட்டிருக்கிறது 9000 ரூபாய். இந்த 9000 ரூபாவை அடிப்படையாக வைத்து, இந்த தொடர்பை அடிப்படையாக வைத்து 10 பங்குக்கு நாங்கள் கணிக்க வேண்டி இருக்கும்.
ஆகவே இதிலே பெறப்படும் தொடர்பு 3 பங்கு பணம் 9,000 ரூபாய். ஆகவே ஒரு பங்கு பணம் எவ்வளவு? 9,000-ஐ 3ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது 9ஐ 3ஆல் வகுத்தா 3, பின்னுக்கு 3 பூஜ்ஜியங்கள் அமையும். ஆகவே 3,000 ரூபாய். ஒரு பங்கு கணித்து விட்டோம். ஆகவே அவருடைய சம்பளம் 10 பங்கு 3,000 ரூபாய் ஒரு பங்கு. ஆகவே 10 பங்கு காணும் பொழுது 10 பெருக்க வேண்டும். 3 30, பின்னுக்குள்ள 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே அவருடைய மாத சம்பளம் 30,000 ரூபாய். இங்கும் பாருங்கள், விகித உறுப்பு ஒன்றுக்குரிய தொடர்பு தரப்படும் பொழுது மொத்த அளவை காண்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது, ஒரு விகித உறுப்புக்குரிய பெருமானம் தரப்பட மொத்த அளவை காணாமல் மற்ற விகித உறுப்புக்குரிய அளவை காணல். மொத்த அளவை காணாமல் மற்ற விகித உறுப்புக்குரிய அளவை காணல். உதாரணம், பொன்னும் செப்பும் 7:2 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு கலப்பு உலோகம் ஒன்று புதிதாக ஆக்கப்படுகின்றது. அக்கலப்பு உலோகத்தில் 8 கிலோகிராம் திணிவுள்ள செப்பு கலக்கப்பட்டுள்ளது எனில் அதிலுள்ள பொன்னின் திணிவு தான் நாங்கள் காணப்போகின்றோம், மொத்த திணிவு அல்ல. ஆகவே ஒரு உறுப்பின் தொகை தரப்பட நாங்கள் இன்னொரு உறுப்புக்குரிய திணிவை காணப்போகின்றோம். அதனை இவ்வாறு குறித்து கொள்ள முடியும். பொன் 7 பங்கு, செப்பு 2 பங்கு. இங்கே மொத்த அளவு தரப்படவில்லை. செப்பு 2 பங்குக்குரிய திணிவு தான் 8 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக வைத்து 7 பங்குக்குரிய திணிவை நாங்கள் காண வேண்டி இருக்கும். ஆகவே தொடர்பு எங்களுக்கு கிடைக்கின்றது 2 பங்கு திணிவு. 2 பங்கு திணிவு தான் 8 கிலோகிராம். இதிலிருந்து ஒரு பங்கு திணிவு 8ஐ நாங்கள் 2ஆல் வகுக்கும் போது 4 கிலோகிராம் பெறப்படும். இது ஒரு பங்குக்குரிய திணிவை கணித்து விட்டோம். அடுத்ததாக பொன் 7 பங்கை காண்போம். ஒரு பங்குக்குரிய திணிவு 4 கிலோகிராம். அப்ப 7 பங்குக்குரியதையும் காண்பதற்கு 7ஆல் பெருக்க வேண்டும். 7 28 கிலோகிராம் என கிடைக்கின்றது. உதாரணம் 2இல் நாங்கள் 3 விகித உறுப்புகளுக்கு இதே போல எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம். தோடம்பழச்சாறு, ஆப்பிள் பழச்சாறு, நீர் என்பன 2:9 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட பழப்பானம் ஒன்றில் 600 மில்லி லிட்டர் கனவளவுடைய தோடம்பழச்சாறு கலந்துள்ளது. ஆகவே இங்கே 600 மில்லி லிட்டர் தோடம்பழச்சாறு, அதனை அடிப்படையாக வைத்து ஏனைய அளவுகளை நாங்கள் கணித்து கொள்ள முடியும். அதனை பின்வருமாறு இலகுவாக குறிப்பிடலாம். தோடம்பழம் 2 பங்கு, ஆப்பிள் பழச்சாறு 1 பங்கு, நீர் 9 பங்கு. இங்கே தோடம்பழச்சாறு 2 பங்குக்கு தரப்பட்டிருக்கின்றது 600 மில்லி லிட்டர். 2 பங்கிற்கு 600 மில்லி லிட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. இதனை கொண்டு நாங்கள் ஒரு பங்கை காண முடியும். எவ்வாறெனில் 600ஐ 2ஆல் வகுத்துக் கொள்வோம். வகும்போது 300 மில்லி லிட்டர் பெறப்படும். இதன் அடிப்படையில் ஒரு பங்கு அப்ப ஆப்பிள் கணிக்கப்பட்டு விட்டது, ஆப்பிள் பழச்சாறு கணிக்கப்பட்டு விட்டது. நீருக்குரிய 9 பங்கை நாங்கள் கண்டுபிடித்தால் சரி. நீருக்குரிய 9 பங்கு, ஒரு பங்கு 300 எனில் 9 பங்கையும் நாங்கள் காண்பதற்கு 9ஆல் பெருக்குவோம். 9×3 27, 2 பூஜ்ஜியங்கள் 2700 மில்லி லிட்டர். ஆகவே ஆப்பிள் பழச்சாறு, நீர் என்பவற்றின் கன அளவுகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. இறுதியாக நாங்கள் விகிதம் தொடர்பான அறிவை நடைமுறை சந்தர்ப்பம் ஒன்றில் பயன்படுத்துவதை பற்றி பார்ப்போம். நாங்கள் இதில் எவ்வளவு அறிவுகளை பெற்றுக்கொண்டோமோ இதனை எங்களுடைய நடைமுறை சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயன்படுத்துவோம். பசளை வகை ஒன்றில் காணப்படும் நைதரசன், பொஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய மூலகங்களின் விகிதம் 5:2 ஆகும். இவ்வகை பசளை பாக்கெட்டில் உள்ள பொட்டாசியத்தின் அளவு 75 கிராம் என தரப்பட்டுள்ளது. இதனை வைத்துக்கொண்டு நைதரசின் அளவு காண வேண்டும், பொஸ்பரஸின் அளவு காண வேண்டும், மொத்த திணிவு காண வேண்டும். இதனை இவ்வாறு சுருக்கமாக குறிப்பிடலாம். நைதரசன் 5 பங்கு, பொஸ்பரஸ் 2 பங்கு, பொட்டாசியம் 1 பங்கு. இங்கேயும் ஒரு பங்குக்குரியது 75 கிராம். ஆகவே அந்த தொடர்பு ஒரு பங்கு திணிவு 75 கிராம் என கிடைக்கின்றது. இங்கு எங்களுக்கு கணித்தல் இலகுவாகிவிட்டது. ஏனென்றால் ஒரு பங்கு தரப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நைதரசனை நாங்கள் காண்போம். 5 பங்கு. ஆகவே 75 5ஆல் பெருக்கினால்
ஐயஞ்சு 25 2 மிச்சம் ஐயேழு 35 2 37 ஆகவே 375 கிராம் நைதரசின் அளவு. இதே போல பொஸ்பரஸின் அளவு அது 2 பங்கு. ஆகவே 75 2ஆல் பெருக்கும் பொழுது 150 கிராம் கிடைக்கின்றது. அடுத்தது பசளை மொத்தம் 5 2 7 7 3 8 பங்கு பசளை. ஆகவே 8 பங்கை நாங்கள் காண வேண்டும். 75 8ஆல் பெருக்குவோம். 8 40 4 மிச்சம் 7 56 4 60 600 கிராம். ஆகவே எங்களுக்கு மூன்றுக்கும் உரிய நைதரசன் பொஸ்பரஸ் பசளையின் மொத்த திணிவு என்பன இதிலிருந்து புறப்பட்டு விட்டது. மாணவர்களே, நீங்கள் இந்த விகிதம் தொடர்பான அலகில் கற்றுக்கொண்ட விடயங்களை இனிவரும் உங்களுடைய வகுப்பிலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பிரயோகித்து முன்னேற்றமடைய வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.